அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டிஃபிகல்ட் டிசி சேனலின் மற்றும் வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோல இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு அமேசிங்கான பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் சாட் ஜிபிடி வச்சு வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ள எப்படி கிரியேட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோ. இப்போ உங்க ப்ரௌசர்ல போயிட்டு சர்ச் பார்ல chat.openai.com அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு சாட் ஜிபிடியோட அஃபிஷியல் வெப்சைட். நான் இங்க சாட் ஜிபிடி வெர்ஷன் 3.5 தான் யூஸ் பண்றேன். இப்போ இங்க மெசேஜ் சாட் ஜிபிடி அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுல உங்களோட ஸ்லைட் எப்படி வேணுமோ, அதாவது உங்க ப்ரெசன்டேஷன் எப்படி வேணுமோ அதை கரெக்டா டிஸ்கிரைப் பண்ணி சென்ட் பண்ணிடலாம். எஸ், நீங்க என்டர் கொடுத்தாலே அது சென்ட் ஆயிடும். அது சென்ட் ஆன நெக்ஸ்ட் செகண்டே உங்க ஸ்லைடுக்கான அத்தனை கண்டென்ட்டையும் அதுவே கொடுத்துடும். எஸ், இங்க நமக்கு கண்டென்ட் ஃபுல்லா கிடைச்சிச்சு. இப்போ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். எஸ், Ctrl+C. இப்போ நான் ஒரு நியூ டேப் ஓபன் பண்ணிட்டு அதுல word.new அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. எஸ், இது பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்டோட அஃபிஷியல் ஆன்லைன் வெர்ஷன் தான். இதுக்கு நீங்க அவுட்லுக் ஹாட்மெயில் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணியிருந்தா மட்டும் போதும், வேர்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிடும். எஸ், இப்போ நான் அந்த கண்டென்ட்டை இங்க பேஸ்ட் பண்ணிக்குவேன். இப்போ இந்த வேர்ட்ல பாத்தீங்கன்னா இதோட ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு உங்க ஸ்லைடோட டைட்டில் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எஸ், அதை வந்துட்டு நம்ம டைட்டிலா செட் பண்ணிடலாம். அண்ட் அதே நேம்ல இந்த டாக்குமெண்ட்டையும் சேவ் பண்ணிடுங்க. எஸ், இங்க நமக்கு சேவ் ஆயிடுச்சு. இப்போ ஃபைல் அப்படிங்கிறதுல போயிட்டு எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறதுல எக்ஸ்போர்ட் டு பவர் பாயிண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய தீம்ஸ் வந்திருக்கு. இது எதுவும் வேணாம்னா சி மோர் தீம்ஸ் அப்படிங்கறது கொடுத்து நீங்க என்ன தீம் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இங்க எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுங்க. இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் எடுக்கும். எஸ், நமக்கு இங்க பிரசன்டேஷன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பிரசன்டேஷன் அப்படிங்கறத செலக்ட் பண்ணுங்க. இந்த பிரசன்டேஷன்ல இனி நீங்க என்ன சேஞ்சஸ் வேணுமோ பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த ஸ்லைட் டிசைன் எதுவும் பிடிக்கலன்னா ஹோம் அப்படிங்கிறதுல போயிட்டு டிசைனர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எஸ், இப்போ இந்த பிரசன்டேஷன் ஆன்லைன் வெர்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு இதை சிஸ்டம்ல எடிட் பண்ணணும்னா எடிட்டிங் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு ஓபன் இன் டெஸ்க்டாப் ஆப் அப்படிங்கறத செலக்ட் பண்ணுங்க. இப்போ இந்த பாப்அப்ல ஓபன் பவர் பாயிண்ட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணுங்க. எஸ், நமக்கு இந்த பவர் பாயிண்ட் டெஸ்க்டாப்ல ஓபன் ஆயிடுச்சு. இப்போ இந்த பிரசன்டேஷன் இருக்கு இல்லையா, இங்க வியூ டேப் அப்படிங்கிறதுல போயிட்டு ஸ்லைட் மாஸ்டர் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க ஃபான்ட்ஸ் அப்படிங்கிறதுல கஸ்டம் ஃபான்ட்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ், இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்டிங் என்ன ஃபாண்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி பாடி கண்டென்ட்க்கோ என்ன ஃபாண்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்க பிரசன்டேஷன்ல இருக்கிற எல்லா டைட்டில் அண்ட் பாடி கண்டென்ட் எல்லாமே இந்த ஃபாண்ட்டுக்கு சேஞ்ச் ஆயிடும். இப்போ க்ளோஸ் மாஸ்டர் வியூ அப்படின்னு கொடுத்துருங்க. எஸ், இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஃபாண்ட் ஸ்டைல் இங்க அப்பியர் ஆயிருக்கு. இந்த ஸ்லைட் எல்லாத்துக்கும் டிரான்சிஷன்ஸ் ஆட் பண்ணிக்குவேன். எஸ், இப்போ இந்த ஸ்லைடை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். எஸ், நமக்கு இங்க ஒரு சூப்பரான பிரசன்டேஷன் சாட் ஜிபிடி வச்சு நம்ம வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ள ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, கூடவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கற்போம், தொடர்ந்து கற்பிப்போம்.